ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இங்கிலீஷ் தமிழ்லாம் ஈஸியாகவும் ஃபிசிக்ஸ் மேத்ஸ் எல்லாம் கஷ்டமாகவும் நிறைய பேர் ஃபீல் பண்ணுறதுக்கு காரணம் அதில் வர டெரிவேஷன் தான். நல்லா தான் படிச்சுட்டு போயிருப்போம், ஆனால் பரீட்சை ஹாலில் போய் உட்கார்ந்தோடனே மறந்து போயிடும். சிலருக்கு ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருக்கும், இன்னும் சிலர் நல்லா எழுதிட்டே வருவாங்க, பாதியில் மறந்து போயிடும். இந்த ப்ராப்ளம்லாம் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது, எப்படி டெரிவேஷனை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். எதுலையுமே நம்ம தரோவா இருக்கணும்னா முதல்ல நமக்கு தேவை ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். நல்லா படிங்க, எழுதி பாருங்க. ஒரு சிலர் கண்ணுல பார்த்துட்டு அப்படியே விட்டுருவாங்க, எழுதி பார்க்க மாட்டாங்க. அப்படி இல்லாம கண்டிப்பா எழுதி பார்க்கணும். முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது அதை சொல்லி கொடுங்க. சொல்லி கொடுக்கறதுனால மைண்ட்ல அது நமக்கு நல்லா ஃபிக்ஸ் ஆயிரும். படிக்கும்போது நம்ம 3x3ன்னு ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நல்லா படிச்சிருங்க. அடுத்து எழுதி பார்க்கும்போது நம்ம 3 தடவை எழுதி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டைம் புக்கை திறந்து வச்சுக்கிட்டு எழுதி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தால் அப்பப்போ நம்ம புக்கை பார்த்துக்கலாம். ரெண்டாவது தடவை புக்கை மூடி வச்சுட்டு எழுதி பாருங்க. இப்போ நமக்கு வர டவுட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்படியே ஏதாவது டவுட் வந்தாலும் எப்பயாவது புக்கை பார்த்துக்கலாம். மூணாவது தடவை நீங்கள் எழுதி பார்க்கும்போது அந்த டெரிவேஷன் உங்களுக்கு ரொம்ப தரவாக இருக்கும். புக்கை திறக்க வேண்டிய அவசியமே இருக்காது. இதை தான் 3x3 ரூல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த ஸ்டெப், நம்ம ஒவ்வொரு டெரிவேஷனையும் ஒரு கதை மாதிரி ஃப்ரேம் பண்ணிக்கணும். இதை ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். 11th செகண்ட் லெசனில் வர ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன், வெக்டர்களின் முக்கோண கூட்டல் விதி. இதை எப்படி ஒரு கதையாக ஃப்ரேம் பண்ணலான்னு பாருங்க. முதல்ல 2 வெக்டர்ஸ் ஏபி எடுத்துக்கிறோம், ரெண்டையும் ஆட் பண்ணுறோம், நமக்கு ரிசல்டன்ட் வெக்டார் ஆர் கிடைக்குது. அடுத்து ஒரு எக்ஸ்டென்ஷன் எழுதுகிறோம், ஓஏ ஓஎன். காஸ் தீட்டா சைன் தீட்டா கண்டுபிடிக்கிறோம், ஆர் ஸ்கொயர்ட் கண்டுபிடிக்கிறோம், அதுலேருந்து ஆர். அடுத்து டேன் ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறோம், அதுலேருந்து ஆல்ஃபா. இதுதான் நம்ம இதில் ஃப்ரேம் பண்ணுற கதை. இந்த மாதிரி நம்ம ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கும் போது அடுத்தடுத்த ஸ்டெப் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அடுத்த ஸ்டெப், விஷுவலைஸ் பிஃபோர் ரைட்டிங். கொஸ்டின் பேப்பரை கையில் வாங்கினதுமே எழுத ஆரம்பிக்காம அந்த கொஸ்டினை பற்றி இமேஜின் பண்ணணும். இது எந்த லெசனில் வரும், எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நம்ம கொஞ்ச நேரம் யோசிச்சு அப்புறம் எழுத ஆரம்பிச்சோன்னா நமக்கு அந்த ஃப்ளோவும் கரெக்டாக வரும், பேப்பரும் அடித்தல் திருத்தல் இல்லாமல் இருக்கும். இப்படி நம்ம விஷுவலைஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பையும் லாஸ்ட் ஸ்டெப்பையும் ஃபோக்கஸ் பண்ணோம். ஒரு ஈக்குவேஷன் எதில் ஆரம்பிக்கும் எதில் முடியும் அப்படிங்கிறது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம 11th வர ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனையே எடுத்துக்குவோம். இதை நம்ம ஆரம்பிக்க வேண்டியது a is equal to dv/dtங்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில். அடுத்து முடிக்க வேண்டியது v is equal to u plus atங்கிறதுல. இந்த மாதிரி நம்ம விஷுவலைஸ் பண்ணோம்னா இது நமக்கு ஒரு நல்ல தொடக்கத்தை தரும், ஈக்குவேஷனும் மறக்காமல் ஞாபகத்தில் இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.